நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிஎம்ஏ எக்ஸாமில் 7 மார்க்ஸு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து டிசம்பர் 2022ல் கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். அபிஜித் அண்ட் கோ இஸ் ஏ பார்ட்னர்ஷிப் firm engaged in manufacturing activity. The firm furnishes you the following details. ஸோ இந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்குது, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஓப்பனிங் WDV என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 lakh, 1,40,000, 9,90,000. அக்வைர்ட் நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்குறாங்க 10 lakh, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நியூ வந்து 60,000, பில்டிங் வந்து 20 lakh. ஓகேவா? ஸோ இந்த 20 lakhல இன்க்ளூட்ஸ் லேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5 lakh அக்வைர்ட் ஆன் 27/2021ல். ஸோ நம்ம லேண்டுக்கு வந்து எப்போதுமே டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ண மாட்டோம். ஓகேவா? அப்போ இந்த 20 lakh மைனஸ் 5 lakh பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற 19 lakh தான் நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகே, எப்போதுமே லேண்டுக்கு வந்து டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் அக்வைர்ட் ஓல்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்குறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 lakh. இது எப்போ வாங்குறாங்கன்னா 25/8/2021 இந்த டேட்டில் வாங்குறாங்க. அப்போ இது வந்து லெஸ் தென் 180 days இருக்குது. ஓகே, ஏன்னா 10/1ல் தான் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போது இதுலேருந்து 31st March வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 180 days இருக்குது. அப்போ நம்ம 50% தான் கிளைம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த செகண்ட் ஹேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஓல்டு மிஷினரி 5 lakh பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஆகஸ்ட் மாதமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இது வந்து 180 daysக்கு மேலே தான் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து 100% நம்ம டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 180 daysக்கு நம்ம மேலே பார்க்கறதுக்கு நான் ஒரு நோட்ஸ் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. For 10 some year. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அது 180 daysக்கு மேலே இருக்குது. ஓகேவா? இதுக்கு பிறகு அதாவது 31st March வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது வந்து 180 daysக்கு கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு மக்கப் கூட பண்ணிக்கலாம். அப்போ நம்மளோட செகண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி 180 daysக்கு கீழே தான் இருக்குது. தேர்ட் மிஷினரி வந்து 180 daysக்கு மேலே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி அசான் 1/4/2021 includes a new machine whose cost was 8 lakh. ஸோ இந்த 1/4/2021ல் இருக்க மிஷினரி இருக்குல்ல, இந்த 20 lakhல 8 lakh மதிப்புள்ள நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் விச் வாஸ் அக்வயர்ட் ஆன் 22/1/2021. ஓகேவா? அப்போ நம்மளோட ப்ரெசிடிங் தி ப்ரீவியஸ் இயர்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, பட் புட் டு யூஸ் ஃப்ரம் 10/1/2021. அப்போ இந்த கரண்ட் இயர்ல தான் நம்ம வந்து புட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ப்ரெசிடிங் தி ப்ரீவியஸ் இயர்ல பர்ச்சேஸ் பண்ணி இந்த கரண்ட் இயர்ல புட் யூஸ் பண்ணியிருந்தாலுமே நம்ம வந்து டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம் அண்ட் அடிஷனல் டிப்ரிசியேஷன் ஆல்சோ கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் புட் யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1/2/2021ல் தான் பண்ணியிருக்காங்க, பிப்ரவரி மாதத்துல இருந்து தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து லெஸ் தென் 180 days தான் இருக்குது. ஓகேவா? அப்போ அடிஷனல் டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணுறப்ப இதுக்கு வந்து 50% தான் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் compute the eligible amount of depreciation under section 32 of the act. Okay, first one plant and machinery. இது பார்த்தீங்க அப்படின்னா 15% black. ஓகே, first opening WDV எவ்வளோ 20 lakh. add purchase $10 lakh. Again purchase, இது பார்த்தீங்கன்னா old எவ்வளோ 5 lakh. இப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளோ
அப்போ டோட்டல் வேல்யூ 20 plus 10 30 35 lakh. Less sales. சேல்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருக்குமா? எதுவுமே இல்லை. அப்போ WDV for depreciation எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 lakh. ஓகே, நெக்ஸ்ட் depreciation under section 32. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு 180 டேஸ்க்கு மேலே உள்ளது கிளைம் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு 180 டேஸுக்கு கீழே உள்ளதை கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் 180 டேஸ்க்கு மேலே உள்ளது. இப்போ இந்த 5 lakh, இந்த 5 lakh வந்து நமக்கு 180 டேஸ்க்கு மேலே இருக்குது. அப்போ 100% கிளைம் பண்ணிக்கலாம். கரெக்டாக? அப்போது 5 lakh into 15%. 15%. ஸோ போட்டோம் அப்படின்னா 5 lakh into 15% போட்டிங்கன்னா 75,000 வருது. செகண்ட் 180 டேஸ்க்கு கீழே உள்ளது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செகண்டாக வாங்கின மிஷினரி வந்து 180 டேஸுக்கு கீழே இருக்குது. கரெக்டாக? அப்போது 10 lakh into 15% into 50%. 10 lakh into 15% into 50% போட்டிங்கன்னா 75,000. ஓகே, தேர்டு வந்து பேலன்ஸ் உள்ளது. ஓகேவா? அப்போ இந்த 35 லேக்கில் மைனஸ் 10 lakh கிளைம் பண்ணிட்டோம், இந்த 5 lakhம் கிளைம் பண்ணிட்டோம். அப்போ 15 lakh நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 20 lakh இருக்குது. இப்போ இது வந்து 180 டேஸ்க்கு மேலே தான் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா ஓப்பனிங்லேருந்தே இருக்குது. அப்போது பேலன்ஸ் இருக்க அந்த 20 lakh இன்ட்டு 15% போட்டிங்க அப்படின்னா 3 lakh வருது. ஓகேவா? இப்போ நம்ம நார்மல் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் டிப்ரிசியேஷன். அடிஷ்னல் டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 2 ரூல் இருக்குது. கரெக்டாக? அடிஷ்னல் டிப்ரிசியேஷனுக்கு 2 ரூல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரியாக இருக்கணும். செகண்ட் ஒன் அது வந்து மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அடிஷ்னல் டிப்ரிசியேஷனோட பர்சன்டேஜ் எவ்வளோ? அட் 20%. ஸோ இந்த 2 ரூலுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாங்கன்னா தான் அவங்க வந்து அடிஷ்னல் டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த நம்ம செகண்டாக வாங்கின பிளான்ட் அண்ட் மிஷினரி பார்த்தீங்கன்னா நியூ தான், ப்ளஸ் இந்த மிஷினரி வந்து மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து அடிஷ்னல் டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் இது எப்போ நம்ம புட்டு யூஸ் பண்ணுறோம்? 1/10/1ல் இருந்தால் நம்ம பண்ணுறோம். அப்போது இது வந்து லெஸ் தென் 180 டேஸ் இருக்கிறனால 50% தான் இதுக்கு கிளைம். ஓகே, ஸோ அதை நான் இங்கே எழுதுகிறேன். $180 டேஸுக்கு கீழே தான் இருக்குது. ஓகே, அப்போது அதோட ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ? 10 lakh into 20% into 50% தான் கிளைம் பண்ண முடியும். கரெக்டாக? அப்போது 10 lakh into 20% into 50% போட்டோம் அப்படின்னா 1 lakh வருது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கியிருக்கோம். பட் இது வந்து ஓல்டு. ஸோ ஓல்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அடிஷ்னல் டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க? பிளான்ட் அண்ட் மிஷினரி 1/4/2021 அந்த ஓப்பனிங் WDவில் இருக்கிறதுல 8 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வேல்யூ வந்து புதுசான மிஷினரின்னு சொல்லிட்டாங்க.
ஓகேவா? அப்போ அந்த புதுசான மிஷினரிக்கு வந்து நம்ம டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம். பட் அது எப்போ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க? 1, 2ல இருந்து தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுவும் லெஸ் தென் 180 டேஸ் தான். ஓகே. அப்போ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 8 lakh into 20% into 50% போட்டிங்க அப்படின்னா 8 lakh into 20% into 50% போட்டிங்கன்னா 80,000. ஓகே. ஸோ வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்கா? வேறு எதுவுமே இல்லை. அப்போ நம்ம டிப்ரிசியேஷனுக்கான எல்லா வேல்யூமே போட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம க்ளோசிங் WDV கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 35 லேக்லேருந்து டிப்ரிசியேஷன் எல்லாமே மைனஸ் பண்ணணும். கரெக்டாக? இப்போ 35 lakh minus 75,000 minus 75,000 minus 3 lakh minus 1 lakh minus 80,000. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு க்ளோசிங் WDV 28,70,000 வருது. ஓகே. ஸோ இதுதான் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கான ஒர்க்கிங்ஸ். ஸோ இப்போ நம்ம டிப்ரிசியேஷன் மட்டும் எவ்வளோ? டிப்ரிசியேஷன் அண்டர் செக்ஷன் 32 படி பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு மட்டும் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 75,000 plus 75,000 plus 3 lakh plus 1 lakh plus 80,000. ஸோ ஆட் பண்ணோம் அப்புறம் நமக்கு பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு 6,30,000 வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர் பார்க்கலாம். Second one, furniture. At 10% block. ஸோ இதோட ஓப்பனிங் WDV எவ்வளோ? 1,40,000. ஆட் பர்ச்சேஸ் எவ்வளோ? 60,000. பட் இது எப்போலேருந்து தான் யூஸ் பண்ணியிருக்காங்க? 39லேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 39ங்கிறது நமக்கு 180 டேஸ்க்கு மேலே தான் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து நம்ம 100%மே டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம். ஓகேவா? பர்ச்சேஸ் 60,000. ஸோ வேறு எது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லை. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 lakh வருது. இது கூட ப்ளஸ் சேல்ஸ். ஸோ அதுவும் எதுவுமே இல்லை. அப்போது WDV ஃபார் டிப்ரிசியேஷன் எவ்வளோ? 2 lakh. நெக்ஸ்ட் டிப்ரிசியேஷன் அண்டர் செக்ஷன் 32 180 டேஸ்க்கு மேலே தான் இருக்கா? அப்போது 2 lakh into 10%. ஸோ போட்டோம் அப்படின்னா நமக்கு 20,000 வருது. இப்போ க்ளோசிங் WDV அப்போது க்ளோசிங் WDV 2 lakhலேருந்து 20,000 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1,80,000. ஓகேவா? இப்போ டிப்ரிசியேஷன் அண்டர் செக்ஷன் 32 படி நமக்கு எவ்வளோ? 20,000. இப்போ
இப்போ ஃபர்னிச்சருக்கு 20,000. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பில்டிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பில்டிங் at 10%. சாரி நான் இங்கே 20 லேக்லேருந்து -5 லேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 15 லேக், இங்கே 19 லேக்னு போட்டேன், 15 லேக் ஓகேவா. ஸோ 20 லேக் வேல்யூ இருக்குது, அது லேண்ட் 5 லேக் போச்சு அப்படின்னா பேலன்ஸ் 15 லேக் தான். ஸோ அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளோட ஓப்பனிங் டபிள்யூடிவி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,90,000. ஓகேவா. ஆட் பர்ச்சேஸ் எவ்வளோ, 15 லேக். ஸோ வேறு எதுவுமே இங்கே இல்லை, அப்போ இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். 15 லேக் ப்ளஸ் 9,90,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 24,90,000 நமக்கு கிடைக்குது. லெஸ் சேல்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ WDV ஃபார் டிப்ரிசியேஷன் வந்து 24,90,000. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 180 டேஸ்க்கு மேலே தான் இருக்குது. அப்போ 100% டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, டிப்ரிசியேஷன் அண்டர் செக்ஷன் 32 180 டேஸுக்கு மேலே தான் இருக்குது. அப்போது 24,90,000 இன்ட்டு 10%. ஸோ போட்டோம் அப்படின்னா நமக்கு 2,49,000 கிடைக்கும். ஓகே, ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 24,90,000 minus 2,40,000 22,41,000 கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட க்ளோசிங் WDV. ஓகே, அண்டர் செக்ஷன் 32 படி நமக்கு 2,49,000 கிடைக்கும். கரெக்டா. ஸோ பில்டிங்க்கு 2,49,000. அப்போ ஓவரால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 6,30,000 add 20,000 plus 2,49,000. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8,99,000 கிடைக்குது. ஓகே, அண்டர் செக்ஷன் 32 படி